ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிரேவி ரெசிபி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஆனால் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா நல்லா கிரேவி வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும், வாசனை வர வரைக்கும். இப்போ இது கூட நல்லா பொடியாக நறுக்குன 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 கிலோ பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்க்காமல் ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு கூடையே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கறி நல்லா வெந்துடும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்க்காமையே வதக்கலாம். சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி விடும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இடையில எடுத்து 2-3 டைம் கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி விடாது, அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து சிக்கன் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும், அந்த கொத்தமல்லி தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.